கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற வடமாநில இளைஞரை விரட்டிப்பிடித்த பொதுமக்கள் அவரை கம்பத்தில் கட்டி வைத்து போலீசில் ஒப்படைத்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த் பாபு. ஆனந்த், வணக்கம். அந்த இளைஞர் யார்? விவரங்கள் என்ன? வணக்கம் அஸ்வினி. ஒசூர் மாநகராட்சி முதலாவது சிப்காட் பகுதிக்குட்பட்ட ராஜேஸ்வரி லேஅவுட் பகுதியில் இன்று காலை இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற வடமாநில இளைஞரை அப்பகுதி பொதுமக்கள் கையும் களுவுமாக பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து போலீசில் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஒசூர் மாநகராட்சியின் முதலாவது சிப்காட் பகுதியில் அடிக்கடி இருசக்கர வாகனங்கள் திருடப்படுவதாக சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று காலை ராஜேஸ்வரி லேஅவுட் விநாயகர் கோயில் அருகே இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் முன்பாக 2 வடமாநில இளைஞர்கள் சந்தேகத்திற்கு இடமாக நடமாடி வந்ததும் அதில் ஒருவன் இருசக்கர வாகனத்தை திருட போது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களை விரட்டி பிடித்த போது ஒரு வடமாநிலம் தப்பி சென்று விட மற்றொரு வடமாநில தொழிலாளியை பிடித்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் அசாம் மாநிலத்தை சேர்ந்த விஜய் ரோபிதாஸ் என தெரிய வந்தது. இருசக்கர வாகனத்தை திருட வந்ததாக அவர் ஒப்புக்கொண்ட நிலையில் பொதுமக்கள் அவரை கம்பத்தில் கட்டி வைத்து தற்போது சிப்காட் போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.